அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவருக்கு தேவையான அறிவாற்றோடு இருந்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து போய் செய்கிற செயல்னால ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்குமே ஒரு இழிவை ஏற்படுத்தும் விதமாக கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இப்போ கீர்த்தனா அவர்களே கேட்போமே, கீர்த்தனா அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வயசில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? ஒருவேளை மேபி நீங்கள் சிபிஎஸ்சிலையோ மெட்ரிக்லையோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அறிவார்ந்த ஒரு ஆங்கில புலமை பெற்று இருந்திருப்பீங்க. இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எத்தனையோ பள்ளிகளில் 10ஆம் கிளாஸ் போகும்போது ஆனா தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி, அவ்வளோதான். அது ஒரு நாலேஜ் கிடையாது. ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகக்கூடிய ஒரு அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தமாக இருக்கா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பாடப்புத்தகங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா, சீருடைகள் கொடுத்துட்டாங்களா, பள்ளியில் வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எப்படி இருக்குது, கவர்மெண்டோட அந்த மெனு படி ரெகுலராக கொடுக்குறாங்களா, வருகை பதிவேடு எப்படி இருக்குது, ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறதுல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓரளவுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாமல் அங்கே இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கவுண்டிங் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஆய்வுங்கிற பேரில் பள்ளி வளாகத்துக்குள் போயிட்டு வகுப்பறையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கேமராமேனும் கூட 2 வரையும் கூட்டு போய்கிட்டு ஒரு ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பொண்ணை அனுப்பி விட்டு நீங்கள் இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் கேளுங்க, இங்கிலீஷில் கேளுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வாட் இஸ் யுவர் நேம்காங்க. சரி, அது வாட்டப்படி ஒரு ஃபாதர்னு சொல்லி கேட்க சொல்கிறீங்க. சரி, இதை நீங்கள் கேட்க சொல்கிறது நீங்களே கேட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியரை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும் போது அங்கே என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஆசிரியர் ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாகிறாங்க. ஆசிரியருக்கு ஆங்கிலம் தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. சரி, இப்போ இதை வச்சு பொதுவாக அந்த காணொலி வரும்போது எல்லாரும் என்னமோ பொதுவான ஒரு கருத்து என்ன சொல்லுவோம், ஆசிரியர் பெருமக்கள் ஆங்கிலம் தெரியாமல் அங்கே போய் இருக்கிறாங்க வைக்கிறாங்க, அப்போ சரியான டீச்சர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வர்ற மாதிரி ஆசிரியர்களையும் மாணவர்களுக்கும் ஒரு இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க. அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் சேர்ந்து படிக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஒவ்வொரு கிராமப்புறங்களும் வர்றவங்க ஏழ்மைகளை தாண்டி வறுமையில் ரொம்ப வாடி போய் பள்ளிக்கு வரவா வேண்டாமா, இடையில நின்றுமாங்கிறத தாண்டி ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு பல ஸ்டேஜஸை கடந்து வராங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த இடத்துல ஆங்கிலம் தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது.